அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுதும் கூட சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடப்போகிறோம். சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. துதி பலி எழும்பட்டும், ஜெயக்கொடி பறக்கட்டும். துதி பலி எழும்பட்டும், ஜெயக்கொடி பறக்கட்டும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். உண்டாக்கினாரே நம்மை, உள்ளம் மகிழட்டும். உண்டாக்கினாரே நம்மை, உள்ளம் மகிழட்டும். ஆளுநர் அவர்தானே, துள்ளட்டும். ஆளுநர் அவர்தானே, இதயம் துள்ளட்டும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். தமது ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கின்றார். தமது ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கின்றார். வெற்றி தருகிறார், மேன்மை படுத்துவார். வெற்றி தருகிறார், மேன்மை படுத்துவார். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம்
அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாரத்திலிருந்து கடந்த ஆண்டிலே நாம் ஒரு தொடர் போதனையை தியானித்து கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்விலே எப்படி பாவ சோதனை கிரியை செய்கிறது என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வந்தோம். அதில் குறிப்பாக கடைசியாக 1 யோவான் 2:16 எப்படி ஒவ்வொரு மனிதனும் 3 விதமான பாவ சோதனையினால் சோதிக்கப்படுகிறான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்ற 3 காரியத்தினால் எப்படி சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதிலே மாம்சத்தின் இச்சை சோதனை என்றால் என்ன என்பதை நாம் தியானித்து எப்படி நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது என்ற சத்தியத்தை 1 கொரிந்தியர் 6 நாம் தியானித்து வந்தோம். 1 கொரிந்தியர் 6:19 நம்ம முடித்தோம். கடந்த வருடத்திலே நவம்பர் மாதத்திலே நாம் பார்த்தோம் எப்படி நம்முடைய சரீரம் பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறபடினால் நாம் சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற அந்த காரியம் வரைக்கும் பார்த்தோம். இன்னும் அதில் முடிக்க வேண்டிய மீதி பகுதி கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அந்த பாவ சோதனைகளும் நாம் தியானித்து முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் வர்ற வாரங்களிலே இந்த காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் அந்த மாம்சத்தின் இச்சை என்ற சோதனையை எப்படி நாம் ஜெயிப்பது என்ற அந்த சத்தியத்தின் கீழ் நாம் இப்பொழுது 1 கொரிந்தியர் 6:20 செல்வோம். பாருங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் ஏன் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு வேதம் சொல்லுகிற அடுத்த காரணத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை தியானித்து முடிக்கும் போது நாம் 3 காரியங்களை இந்த 1 கொரிந்தியர் 6 12 பவுல் எப்படி நம்முடைய சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ்வது என்பதை குறித்த சத்தியத்தை பேசி வருகிறார். அதில் முதல் 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது பார்த்தோம், நம்முடைய சரீரம் 1 கொரிந்தியர் 6:13 பார்த்தோம். நம்முடைய சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, அது கர்த்தருக்கே உரியது என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு உரியதாக இருக்கிறபடினால் இந்த சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று பார்த்தோம். முதலாவது. 2வதாக பார்த்தோம் 1 கொரிந்தியர் 6:15 நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிறது என்ற சத்தியத்தை பார்த்தோம். அதனால தான் நம்ம சரீரத்திலே பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று பார்த்தோம். கடைசியாக தான் நாம் தியானித்து முடித்தோம் 1 கொரிந்தியர் 6:19 நம்முடைய சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அதனால் நாம் இந்த சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அந்த இதில் கடைசி காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னது? ஏன் நாம் நம்முடைய சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? ஏன் மாம்சத்தின் இச்சை சோதனைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்று வேதம் அந்த காரியத்தை குறித்து பேசும்போது வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சரீரமானது கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு வேதம் நமக்கு என்ன செய்யுது சொல்லுது பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த முதல் வாக்கியம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்வோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை இந்த 1 கொரிந்தியர் என்ற கடிதத்தை பவுல் அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டில் உள்ள அவர் ஊழியம் செய்த கொரிந்து சபைக்கு என்ன செய்தார்? எழுதுகிறார் பாருங்கள். அப்போது இந்த வசனங்களை பெற்றுக்கொண்ட கொரிந்து சபையினர் இந்த வசனங்களை எப்படி புரிந்து கொண்டிருப்பாங்க? பவுல் என்ன பின்னணியில் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு பேசுகிறார்?
பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த கொரிந்து பட்டணம் 1ஆம் நூற்றாண்டிலே இருந்த இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருந்த இந்த கொரிந்து பட்டணம் மிகுந்த ஒரு ஒழுக்கக்கேடான, அசுத்தமான, பாவங்களுக்கு பேர் போன ஒரு நகரமாக என்ன செய்தது இருந்தது. இங்கே தங்களுடைய அந்த விபச்சார வேசித்தனத்துக்கு அடுத்த அவர்களுடைய அந்த பாவ இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பட்டணத்துக்கு நிறைய பேர் வருவாங்களாம் பாருங்கள். ஏன்னா இந்த பட்டணம் வேசித்தன விபச்சார பாவத்துக்கு ரொம்ப பேர் போன நகரம். அதனால் இது ரொம்ப ஒரு அசுத்தமான கலாச்சாரம் கொண்ட ஒரு நகரம். அந்த நகரத்தில் பவுல் பிரசங்கம் பண்ணுறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது பாருங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஒரு அசுத்தமான கலாச்சாரம் கொண்ட ஒரு ஜனக்கூட்டத்தின் நடுவிலே பரிசுத்த ஜனமாக இந்த கொரிந்து சபையினர் என்ன செய்கிறார்கள், வாழுகிறார்கள். அப்போது யோசிச்சு பாருங்கள், அந்த நகரத்தில் வாழும்போது அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சத்தின் இச்சை சோதனைகள், குறிப்பாக இந்த வேசித்தன விபச்சாரத்துக்கு அடுத்த இந்த பாவ சோதனைகள் இந்த சபையாரை என்ன செய்வார்கள், எதிர்கொள்வார்கள். அதனால தான் இந்த சபையார் தன்னுடைய சரீரத்தில் எப்படி பரிசுத்தமாய் வாழணும், எப்படி இந்த சரீரம் வேசித்தனத்திற்கல்ல, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, இந்த சரீரம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் இருக்குது, தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக வாழுவதற்கு தான் இந்த சரீரம் இருக்கிறது என்ற சத்தியத்தை அந்த கொரிந்து சபையாருக்கு விளங்கச் செய்யும்படி எழுதும்போது தான் இந்த வசனம் என்ன செய்யப்பட்டது, முதலாவதாக எழுதப்பட்டது பாருங்கள். அப்போது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லும்போது இங்கே எதை பற்றி பேசுகிறார் பாருங்கள். பவுல் வாழ்ந்த அந்த 1ஆம் நூற்றாண்டிலே அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே இந்த அடிமைகளை வாங்குவது விற்பது என்ற அந்த முறை பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் ரொம்ப என்ன செய்தது இருந்தது. வேதத்தில் அதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு என்னென்னா யோசேப்பினோட வாழ்விலே நடந்த சம்பவம் தான் பாருங்கள். நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்கள், 1வது வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். பாருங்க, இங்கே யோசேப்பு எப்படி அவனுடைய சகோதரர்களால் பாருங்க இஸ்மவேலர்களிடத்தில் அடிமையாக என்ன செய்கிறான், விற்கப்படுகிறான். அப்போ இஸ்மவேலர்களுக்கு பாருங்க, அப்போது அந்த நேரத்தில் யோசேப்பு அடிமையாகிறாரு. இப்போது இந்த இஸ்மவேலர்கள் யோசேப்பை கொண்டுட்டு எகிப்துக்கு வர்றாங்க. வரும்போது எகிப்து தேசத்தின் அந்த ராஜ்யத்தில் அந்த பார்வோனுடைய அந்த ராஜ்யத்தில் ஒரு உயர் அதிகாரியாக இருந்த போத்திபார் என்ற நபர் என்ன பண்ணுறாராம், வசனம் சொல்கிற அந்த வார்த்தைகளை கவனிங்க. போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு என்ன செய்தா வாங்கினான். விலைக்கு என்ன செய்தா வாங்கினான், அந்த வார்த்தை கவனிங்க, விலைக்கு வாங்கினான். இதை தான் அங்கே 1 கொரிந்தியர் 6:20 நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, நம்ம எல்லாரும் எப்படி யோசேப்பு அவனோட சகோதரர்களால் இஸ்மவேலரிடத்தில் அடிமையாக விற்கப்பட்டானோ, அதே போல் நாம் பாவம் செய்த போதும் நாம் பாவத்துக்கு அடிமையாக என்ன செய்து விட்டோம், மாறிவிட்டோம். பாருங்க, பாவத்துக்கு அடிமையாக என்ன செய்து விட்டோம், மாறிவிட்டோம். பாருங்க, அதை யோவான் 8:34 அதை வேதம் சொல்லுது பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு என்னது அடிமையாக மாறுகிறான். அப்போ எப்படி யோசேப்பினுடைய சகோதரர்கள் இஸ்மவேலர்களிடத்திலே அவனை விற்று போட்ட போது எப்படி அவன் அடிமையாக மாறிவிடுகிறானோ அந்த நேரத்தில், அது வரைக்கும் யாக்கோப் என்னும் ஒரு பெரிய ஒரு தேவனுடைய தாசர்,
அது மட்டும் இல்லை, யாக்கோபு பெரிய ஐஸ்வர்யவான். அவருக்கு பிள்ளையாக இருந்த யோசேப்பு அவனோட சகோதரர்களால் இஸ்மவேல் இடத்துல விற்கப்படும் போது ஒரு அடிமையாக என்ன செய்கிறான், மாறி விடுகிறான். அந்த மாதிரி தான் பிசாசின் பாவ சோதனைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்த போது நாம் பாவத்துக்கு என்ன செய்கிறோம், அடிமையாக மாறி விடுகிறோம். இப்போ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன விடுவிக்கணும்னா, யோசிச்சு பாருங்க, விடுவிக்கணும்னா இப்போ என்னை விடுவிக்கிறதுக்கான அந்த விலக்கிரயம் கொடுக்கப்பட்டால்தான் இப்போ என்ன செய்ய முடியும், அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்க முடியும். அதனால தான் பாருங்கள், போத்திபாருக்கு யோசேப்பை தனக்கு அடிமையாக மாற்றிக்கொள்ளணும்னு விரும்புகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அதுக்குரிய விலையை கொடுத்து அவர் என்ன செய்கிறார், வாங்குகிறார். அந்த மாதிரி பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது மாத்திரம் இல்லை, இப்போ நம்மை தேவன் தமக்கு சொந்தமான ஜனமாக அவர் என்ன செய்கிறார், மாற்ற விரும்புகிறார். பாருங்க, தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது மட்டும் இல்லை, நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சொந்த ஜனமாக நம்மை என்ன செய்கிறார், மாற்ற விரும்புகிறார். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, தேவன் ஒரு விலக்கிரயம் கொடுத்து நம்மளை என்ன செய்ய வேண்டியிருக்கு, வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்குரிய விலக்கிரயம் என்ன, அது என்னது, பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம். அந்த ஜீவன் மரிக்க வேண்டும். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்தபோது இப்படி அழகாக சொல்லுகிறார். பாருங்க, மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 20:28, அப்படியே குமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்போ பாருங்க, இப்போ நம்மளை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கணும்னா அதுக்கு ஒரு விலக்கிரயம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த விலக்கிரயம் என்ன, பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த ஜீவன் மரிக்கணும். அப்போது நம்ம மரிக்கிறதுக்கு பதிலாக தேவன் மனுஷனாய் வந்து நமக்காக அந்த மீட்பின் விலக்கிரயத்தை செலுத்தும்படி இயேசு சொல்கிறாரு, அநேகரை மீட்கும் பொருளாக என்னுடைய ஜீவனை கொடுக்க தான் நான் இந்த உலகத்துக்குள்ளே என்ன செய்தேன், வந்தேன். அப்போது இயேசு என்ன பண்ணார், நம்மை மீட்கும்படியாக அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விலையாகிய அந்த அந்த அவருடைய ஜீவனை அவர் சிலுவையிலே கொடுத்தது மாத்திரம் இல்லை, அதுக்கும் மேலாக பாருங்கள், வெறும் ஜீவன் சும்மா மரிச்சா பத்தாது, அவர் ரத்தம் சிந்தி என்ன செய்ய வேண்டியிருக்கு, மரிக்க வேண்டியிருக்குது. அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து என்ன செய்ய முடியும், விடுவிக்க முடியும். பாருங்க, அதனால தான் லேவியராகமும் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன், ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த பாவம் செய்த ஆத்மா என்ன செய்யணும், மரிக்கணும். இப்போ அந்த மரிக்கிற ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகணும்னா இப்போ என்ன செய்யணுமா, ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருக்குதா. ஏன், மனுஷனுடைய உயிர் எதில் இருக்குது, அவனோட ரத்தத்துக்குள்ளே இருக்குது. அப்போ கர்த்தர் என்ன நியமிக்கிறாரு, ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்வது என்னது, ரத்தமே. ரத்தத்தில் தான் மனுஷனோட உயிர் இருக்கிறபடினால இப்போ அந்த ரத்தம் சிந்தப்பட்டாதான் மனுஷனோட பாவத்துக்கு பாவ நிவர்த்தி உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு பாருங்க, கர்த்தருடைய சட்டம் என்ன செய்யுது, சொல்லுது. அதன்படி தான் இயேசு சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தது மாத்திரம் இல்லை, இப்போ அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்துக்கு வரும்போது பாருங்க, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ பாருங்க, இந்த 2 வசனத்தையும் என்ன செய்யறாங்க, மறந்துறாங்க. மத்தேயு 20:28, அப்போஸ்தலர் 20:28. கிரயத்து கொல்லப்பட்டீர்களே எங்கள் வார்த்தை அர்த்தம் புரிந்து கொள்வதற்கு அருமையான ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கு 2 வார்த்தை. மத்தேயு 20:28, அப்போஸ்தலர் 20:28. இப்போ அப்போஸ்தலர் 20:28 என்ன சொல்லுது, இயேசு தம்முடைய ஜீவனை சிலுவிலே கொடுத்தார். கொடுக்கும்போது எப்படி கொடுத்தார், வெறும் ஜீவனை கொடுக்கல,
அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை என்ன செய்தார், கொடுத்தார். ஏன்? இரத்தம்தான் மனுஷனோட பாவத்துக்கு பாவ நிவிருத்தி என்ன செய்யும்படி தேவன் கட்டளையிட்டிருக்கபடினால் இங்கே வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அப்போ நம்ம யாரா? தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை கொண்டு இயேசுவை சிலுவையில் மரிக்கும்படி ஒப்பு கொடுத்து, அங்கே சிலுவையில் இயேசு தம்முடைய ரத்தம் சிந்தும்படி இரத்தத்தை சிந்தி பலியாக தம்முடைய ஜீவனை அங்கே சிலுவையில் இயேசு என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. அந்த ரத்தம் சாதாரண ரத்தம் இல்லை, அது தேவனுடைய சுய ரத்தமாக இருக்குது. அதனால் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தனையின் மூலம் அந்த இயேசுவனுடைய ரத்தம் அது தேவனுடைய சுய ரத்தமாக இருக்கனால இப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தை கொண்டு இப்போ நம்ம என்ன செய்திருக்கிறார், அவர் சம்பாதித்திருக்கிறார். அவர் தமக்கு சொந்தமாகும்படி தம்முடைய சுய ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்திருக்கிறார், விலக்கிரயம், இரத்தம் என்னும் விலக்கிரயத்தை கொடுத்து அவர் நமக்கு கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு சொந்தமானவர்களாக என்ன செய்து விட்டோம், மாறிவிட்டோம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை கொண்டு நம்மை விலைக்கு என்ன செய்து விட்டார், வாங்கி விட்டார். இப்போ நம்ம தேவனுக்கு சொந்தமானவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறதுனால தான் பாருங்க வேதம் இப்படி சொல்லுது பாருங்க. மறுபடியும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்க. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, இயேசு அங்கே சிலுவையில் ரத்தம் சிந்தினது மூலம் அந்த இரத்தத்தினாலே தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவை கொண்டு விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. கிரயத்துக்கு நம்ம கொல்லப்பட்டிருக்கிறோம். அதன் மூலம் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க. இப்போ இந்த சரீரம் நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கனால இப்போ யாருக்கு சொந்தமாயிட்டு, நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, ஆத்மா யாருக்கு சொந்தமாயிருச்சா? இது எல்லாம் தேவனுக்கு என்னது, சொந்தமாயிருச்சு. தேவ பிள்ளைகளே, இது தேவனுக்கு சொந்தமாயிருச்சு. அதனால தான் ஒரு அழகான பாட்டு பாடுவாங்க பாருங்க, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே. பிரியமானவர்களே, இந்த சரீரம், இந்த ஆவி, ஆத்மா எல்லாம் இன்னும் உங்களுக்கு சொந்தமல்ல. இது யாருக்கு சொந்தமா? இது தேவனுக்கு சொந்தமானதாக இருக்குது. அதனால தான் வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். இது தேவனுக்கு சொந்தமானதாக இருக்குது. அப்போது இந்த சரீரம், நம்முடைய ஆவி, ஆத்மா எல்லாம் தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால இப்போ வசனம் சொல்லுது, இந்த சரீரத்தை கொண்டு இப்போ என்ன பண்ணுங்க, தேவனை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்போ இந்த சரீரத்தில் மாம்சத்தின் இச்சை, பாவத்துக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால இப்போ தேவனை மகிமைப்படுத்தும் விதம் பரிசுத்தமாய் வாழுங்கன்னு சொல்லி கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு பேசுகிறார் பாருங்க. அப்போது இந்த சத்தியத்தை கொண்டு தான் நம்முடைய வாழ்விலே மாம்சத்தின் இச்சையின் சோதனைகள் வரும்போது, பேசித்தன விபச்சாரத்துக்கு அடுத்த அந்த பாவ சோதனைகள் நம்முடைய எண்ணங்களில் வரும்போது, அப்படிப்பட்ட பேச்சுகளை பேசும்படி நமக்கு சோதிக்கப்படும் போது, அந்த பாவத்தை பாருங்கள், அசுத்தமானதை பார்க்கிற மூலம் நிறைவேற்றுவதற்கு, செல்ஃபோனில் பார்ப்பதற்கு, டிவியிலே பார்ப்பதற்கு நம்ம சோதிக்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தின் சத்தியத்தை கொண்டு அந்த பாவ சோதனை என்ன செய், மேற்கொள், அந்த பாவ சோதனையை விரட்டி அட்டின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இப்படி தான் நாம் ஆதியாகமம் 39 வாசிக்கும்போது இப்படி தான் யோசேப்பு மேற்கொள்கிறார். அங்கே போத்திபாரனோட மனைவி
பாருங்க, பாவம் செய்யும்படி அழைக்கும் போது யோசேப்பு சொல்கிறாரு, போத்திபார் என்னை விலைக்கு வாங்கிட்டாரு, இப்போது நான் அவருக்கு அடிமையாக இருக்கிறேன், நீர் அவருடைய மனைவியாக இருக்கிறீர், அதனால் உம்மை தொடருக்கு எனக்கு முதல்ல என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அது மாத்திரம் இல்லை, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனுடைய தாசன், நான் அவருடைய ஜனமாக இருக்கிறேன், நான் தேவனுக்கு சொந்தமானவனாக இருக்கிறேன், அதனால் உம்முடைய வார்த்தைகளுக்கு இணங்கி நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பாவத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த சத்தியங்களை கொண்டு தான் தேவனுக்கு சொந்தமானவன் என்ற இந்த சத்தியத்தை கொண்டு அன்றைக்கு செய்ய சோதிக்கப்படும் போது யோசேப்பு என்ன செய்கிறார், அந்த பாவ சோதனையை மேற்கொள்ளுகிறார். இந்த பாவ சோதனைக்கு இணங்கவில்லை. கொரிந்தியர் 6:18 சொல்லுகிறது போல வேசித்தனத்துக்கு அவர் விலகி என்ன செய்தார், ஓடினார். இதே போல் நாமும் கூட இந்த சத்தியங்களை கொண்டு பாருங்க, மாம்சத்தின் இச்சை பாவ சோதனைகளுக்கு என்ன செய்வோம், விலகி ஓடுவோம். அப்படிப்பட்ட சோதனைகள் சொல்லுவோம், இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் என்னை கிரயத்துக்கு கொண்டு விட்டார், அதனால் இந்த சரீரத்தில் பாவம் செய்யறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், இந்த சரீரத்தை கொண்டு நான் தேவனை தான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசு நாம் ஜெபிக்கிறோம். நல்ல கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, எப்படி நாங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறபடியால் தேவனுக்கு உடையவளாகிய இந்த சரீரத்தினால் ஆவியினால் தேவனை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே, இந்த சத்தியத்தினாலே இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த சத்தியத்தை விளங்கும்படி மனக்கண்கள் பிரகாசமாக்குங்க. இந்த சத்தியத்தை கொண்டு இந்த பிள்ளைகள் சகல விதமான மாம்சத்தின் இச்சை சோதனைகளை ஜெயம் உண்டு ஆண்டவரே, வேசித்தன விபச்சாரங்களுக்கு விலகி ஓட, பாவத்திற்கு விலகி ஓட, யோசேப்பை போல விலகி ஓட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்திடுங்க. அதன் மூலமாக பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரங்களை சந்திக்கு வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.